recordings. Hare Krishna. இந்த பக்தி சதாச்சார் வகுப்பு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இன்னைக்கு வாமன அவதாரம் பார்க்க போறோம். போன வாட்டி என்ன பார்த்தோம்? 2 கிளாஸ் நம்ம இது பார்த்தோம். நரசிம்ம அவதாரம், நிறைய ஸ்லைட்ஸ் இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது வாமன அவதாரம். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு அவதாரமா பார்க்கலாம். எல்லாம் பகவானோட அம்சம் தான். அவர் அவதாரம் எடுத்து வர அதெல்லாம் நம்ம பகவத்கீதையிலே படிச்சாச்சு. ஏன் வரார், எதுக்கு அவதாரம் எடுக்கிறார், எல்லாம் அதெல்லாம் தெரியும் நமக்கு. பட் அந்த அவதாரம் எடுத்துட்டு அதுல என்னெல்லாம் பண்றார், அது ஒரு கதை இருக்கு இல்லையா, எல்லாம் பாகவதம் தான். as good as நீங்க பாகவதம் கிளாஸ்ல உட்கார்ற போலதான் ஃபீல் வரும். ஏன்னா ஸ்லோகம் இருக்கு. ஆனா இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு தமிழாக்கம் ஃபுல்லா தமிழ்ல போட முடியல, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம். வேற என்ன அட்மின் ஒர்க் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா எடுத்து எனக்கு. அப்போ நான் ஜஸ்ட் ட்ரை கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கேன். ஆனா கரெக்ஷன் கூட பண்ண முடியல. கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாதே சொல்லிட்டு பண்ணிருக்கேன். அப்படி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. மியூட் பண்ணிருக்கேன். ஸ்ரீயோகன் போலியம்மா கேட்டு இருக்கேன். ஓகே, கேட்டுக்கோ, நோ ப்ராப்ளம். குழந்தையா இருந்தாலும் அவளுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ். அப்ப இன்னைக்கு அவரோட வாமன அவதாரம் மெயின் என்னன்னாக்கா, பகவான் குள்ளமா டுவார்ஃப் வடிவத்துல அவர் ஒரு பலி மகாராஜாக்கு என்ன ஒரு பாடம் கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஏன்னா பலி மகாராஜா ரொம்ப நல்ல ராஜா தான். அவர் தான தர்மம் எல்லாம் கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனா என்ன கூடவே ஒரு கொஞ்சம் ஒரு இது தான் கொடுக்கிறேன், பகவானோட கிருபையினால நான் கொடுக்குறேன், அந்த எண்ணம் இல்லாம நான் கொடுக்குறேன், அந்த ஒரு கர்வம் சொல்ல முடியாது, கொஞ்சம் இது இருந்தது. அதுக்கு ஒரு மண்டையில் கட்டுறாப்புல. ஆனால் இதெல்லாம் என்ன லெசன், ஒவ்வொரு ஸ்டோரியும் இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்லோகமா இருக்கட்டும், எப்பவுமே பகவத்கீதையிலே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எவ்ரி ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு, நம்ம லைஃப்ல நம்ம படிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சாட்லயே இருக்கட்டும். எஸ். அப்போ அது இப்போ இந்த வாமன அவதாரத்துல அவர் இப்படி ஒரு லெசன் சொல்லி கொடுத்து, இஸ் அ வெரி குட் கிங். இவர் பலி மகாராஜா இஸ் நல்ல ராஜா தான். இருந்தாலும் அந்த ஒரு அவரோட கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் என்ன சொல்லுவா, அவ்வளவு சுத்த சத்தம் நினைக்க அவர் போல அதுல கொஞ்சம் ஒரு இது இருந்ததுனால இந்த அவதாரம் எடுத்து அவரை சரியாக்கிட்டார். ஓகே, இறைவன் வாமன தேவர் உள்ள அவதாரம். எஸ், பிரணதி. இப்ப நம்மளோட அது பாடணுமே, இப்ப எல்லாரும் பிரணதி சொல்லணுமே. எவ்வளவு பேர் இருக்கும் பார்த்து விடுறேன். இப்ப எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒன்னாவது வருமா பாக்குறேன். நிறைய பேர் இருக்கும் இல்லையா. ஓகே, ரெண்டு எடுத்துடலாம். வேணா ரிப்பீட் பண்ணலாம். அது ஃபுல்லா வீடியோ வரும். இது என்ன எடுத்து இது ஃபுல்லா இல்லை, 1 2 3 4 5 6 இயர்ஸ் ஃபுல்லா தான் இருக்கு. கொஞ்சம் அப்படி இதான் இருக்கு, எக்ஸ்டெண்ட் இருக்கு. எஸ், யார் படிக்க போறீங்க? விவேகானந்த பிரபுஜி, நீங்க ஃபர்ஸ்ட் 2 எடுங்க. எல்லாருக்குமே நான் கொடுக்குறேன். ஹேண்ட் ரைஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் தெரியணும். இவ பக்தி சதா இதை சதாச்சார்ல பிரேயர் தெரியலன்னா அவமானம். அதனால எல்லாரும் படிக்கணும். ஓகே. விவேகானந்த பிரபுஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞான திமிராஞ்சனானாஞ்ச சதாக்கிய தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பிரபுஜி 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 ரொம்ப முழுங்குற. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய சொல்லுங்க, நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணுவோம். ஓம் அஜ்ஞான திமிராஞ்சஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன உன்மீலிதம் ஏன உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நமஹ. போதும். அடுத்தது யாரு? பபிதா மாதாஜி. எனக்கு யாரு தெரியாரோ அவளை பாட சொல்லுங்க. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாபி ஸ்வபதாந்திகம். பபிதா மாதாஜி போதும். சேதுலட்சுமி மாதாஜி வந்தேல இருந்து இது எடுங்க. சேதுலட்சுமி மாதாஜி. வந்தே அகம் ஸ்ரீ குருஹ ஸ்ரீ யுத பத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சககன ஸ்ரீ ரகுநாதம் விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பதான் சககன லலிதா ஸ்ரீ விசேஷகான்விதாம் ச. நான் உங்க இந்த குரூப்லயும் ஆடியோ போட்டு விடுறேன்னா, தட் இஸ் ஒரு பர்டிகுலர் டியூன்ல பாடணும் வச்சுக்கோங்க, அழகா வந்துடும். ஏன்னா இதெல்லாம் பெரிய ஸ்லோகம் இல்லையா, அப்ப அந்த மாதிரி ஒரு டியூன்லயே பாட கத்துக்கலாம். முடிஞ்சா கத்துக்கிறது, அவ்வளவுதான். ஏன்னா
ஒரு டியூன் கொடுத்திருக்கா. சோ லெட் அஸ் பிராக்டிஸ். எஸ். அப்புறம் மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. ஓ ருக்மிணி மாதாஜி படிங்கோ. மாதாஜி படிங்கோ. ஏ கிருஷ்ணா சொல்லுங்க. हे कृष्णा कर्ण सिंधु दीन बंधु जगत्पदे गोपेशु गोपिका कांत राधा कांत नमस्ते. நான் படிக்கிறேன். 2வது. दत्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरि प्रिये ओ ब्राह्मणस्य हिताय जगत. மாதாஜி நான் சொல்றவா வந்து பண்ண போறோம் இல்லையா? எல்லாரும் அங்க லைன்ல இருக்காங்க. நான் ஒருத்தரையோட பேர் சொல்றேன். ஓகே, நீங்க படிச்சு முடிச்சுட்டாரு. ஒரு நிமிஷம். அருட்செல்வம் பிரபு படிங்கோ. வாஞ்சா கல்பதருபிஷ்ட அருட்செல்வம். வாஞ்சா கல்பதருஷ்வ தருபிஷ்ட கல்பதருப்ஷய கிருபா சிந்துபய ஏவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவப்பியோ நமோ நமக. நான் அனுப்புறேன் உங்களுக்கு. நம்ம குரூப்ல அனுப்பியிருக்கேன் பிரபுஜி. அது நல்லா நிறைய டைம் கேளுங்க. அப்புறம் இந்த சா சொல்லக்கூடாது இல்ல. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, அடுத்தது விஜயகுமாரி மாதாஜி படிங்க. நமோ பிரம்மண்ய தேவாய. हरे कृष्ण माताजी. नमो ब्रह्मण्य देवाय को ब्रह्मण हिताय च जगत हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः. हरे कृष्ण माताजी. दीपा सेल्वन माताजी படிங்க. नमो महा. ओके माताजी. नमो महा वांदाय कृष्ण ब्रह्मे माताजी वदान्दाय कृष्ण प्रेमे प्रदाय दे कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौर दिविषे नमः. हरे कृष्ण माताजी. मुरुगन प्रभु जी. हरे कृष्णा. के मुरुगन प्रभु जी படிக்கிறடா? கே முருகன் பிரபுஜி படிக்கிறேன். குருவே கௌர சந்திராய ராதிகாய ததாலய கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நமக. சாந்தி மாதாஜி படிங்க. நமக ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ணா பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. எஸ். அப்புறம் நிவேதிதா மாதாஜி படிங்க. नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. श्रील प्रभुपाद की जय. எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சது இல்லையா? ஒரு வாட்டி படிச்சோம் இல்லையா எல்லாரும்? படிச்சோம் மாதாஜி. ஓகே, ஐ திங்க் ஸ்ரீயோகன் இருக்கான குழந்தை இருக்காங்க அங்க. ஸ்ரீயோகன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படி. ஹரே கிருஷ்ணா சொல்லு. ஹரே கிருஷ்ணா இப்ப மாதா சொன்னாங்களே அது போல சொல்லு. ஹரே கிருஷ்ணா. ஹரே சொல்லுமா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா
சரியா? ஹரே ராமா ஹரே ராமா சொல்லு. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே ராம ராமா ஹரே 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 ஹரே. வெரி குட். யார் 2 பசங்க இருக்கீங்களா? 2 குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கலாம். எஸ் மாதாஜி. என்ன வயசுமா உங்களுக்கு எல்லாம்? 6 மிஸ். 6 வயசா மிஸ்? 7 மிஸ். 6 இல்ல மிஸ். 7 6. எனக்கு 6 வயசு மிஸ். என்னமா? இதுக்கு 5 வயசு. ஓகே ஓகே. 5 வயசு 7 வயசா? ஓகே ஓகே. நல்லா அட்டென்டிவா கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, கதையதான். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. குழந்தைகள் ரொம்ப கியூட். ஓகே, இப்ப வந்து சலயசி அது வந்து பஜன்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மாத்திரம் இருக்கு. இதை மாத்திரம் படிச்சுட்டு தென் we will இந்த இது நம்ம எண்ட்ல வந்து இந்த ஃபுல் ஸ்லோகமே படிக்கலாம். ஓகே. சலயசி விக்ரமணே பலிமத்புத வாமன பதநக நீரஜனித ஜன பாவன கேசவ திருதா வாமன ரூப ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே. இது ஐ திங்க் லாஸ்ட் L2ல சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐ ரிமெம்பர். ஐ திங்க் ஐ டாட் இல்லையா பபிதா மாதாஜி, நிவேதிதா மாதாஜி? சொல்லி கொடுத்துருக்கீங்க மாதாஜி. அந்த 10 அவதாரம் பாட்டு அந்த டைம்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த இதுலயும் நம்ம வந்து இதுக்கு முடிச்சு பார்க்கலாம். ஓகே. இப்ப இதோட மீனிங் என்னன்னாக்கா, இதுல வந்து சலயசி ஃபுல் சான்ஸ்கிரிட் இல்லையா? என்னன்னாக்கா, ஓ கேசவா, தட் இஸ் பகவானே, ஓ லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், ஓ லார்ட் ஹரி, who have assumed the form of dwarf brahmana. dwarfனா என்னது? குள்ளமா இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிராமணரா அவதாரம் புரிஞ்சிருக்காளே. ஆல் க்ளோரிஸ் டு யூ, ஹேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாம் க்ளோரி பண்றாங்க. க்ளோரினா என்னது? இது பிரைஸ் பண்றாங்க அப்படின்னா இது ரெண்டும் இங்கிலீஷ் வேர்டா எடுத்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பிரபுஜி, விவேகானந்த பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப என்ன சொல்லுவா? பகவான் வந்து புகழ்த்துறாங்க அப்படி. ஓ வண்டர்ஃபுல் டுவார்ஃப், பை யோர் மேசிவ் ஸ்டெப்ஸ் யூ டிசீவ் கிங் பலி. உன்னோட பாதம் சின்ன குழந்தை. இப்ப ஸ்ரீயோகன்னா பார்த்தா சின்ன குழந்தையா இருக்கான், ஆனா அறிவு பார்த்தா பெரிய இதா இருக்கும். குழந்தைகளுக்குலாம் அந்த மாதிரி கற்பூர புத்தி மாதிரி இன்னும் ஒரு வாட்டி என்ன சொன்னோமோ அதை அழகா புரிஞ்சுப்பா. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்றேன். காத்தால கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா? அதுல வந்து ஒரு குழந்தை கேட்கற இது இருக்கே, நமக்கு வந்து எப்படி அவளை சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாம போயிடும். அவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிறாவா. நம்ம சொன்னது இப்படி சடார்னு புரிஞ்சுட்டு அதுல நம்மள கொஸ்டின் கேட்பா. ஐயோ அது உங்களுக்கு எல்லாம் பொருந்தாது, அது பெரியவாளுக்கு அப்படின்னு. என்ன கொஸ்டின் கேட்டா தெரியுமா? சொல்லிடுறேன், எனக்கு அப்புறம் இருப்பு கொள்ளாது. மாதாஜி நீங்க சொன்ன இல்லையா சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுனா ட்ரீ ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கெல்லாம் இப்ப போட்டுக்கிறோம் சின்ன ட்ரெஸ் பரவாயில்ல, இப்ப இவ்வளவு போட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ் பரவாயில்ல, நின்று எனக்கு ட்ரெஸ் காட்டுறான். நானே ஐயோ நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் அதெல்லாம் பொருந்தாது, குழந்தைகள்லாம் சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டாதான் அழகா இருக்கும், இதெல்லாம் பெரியவாளுக்கு தான் சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு பாடி எல்லாம் காட்டுறா போலாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிட்டனாதான் ட்ரீயா போவாங்க, குழந்தைகளுக்கு இது பொருந்தாது. அது வேற சொல்ல வேண்டியிருக்கு. சரி ஹவு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அப்படி சடார புரிஞ்சுக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லா குழந்தைகிட்ட பேசணும். அது வந்து நம்ம சொல்றது வந்து ரொம்ப என்ன சொல்ல, அவ அப்படி புரிஞ்சுட்டு விடுறான். அப்ப அவ சின்ன குழந்தைகள் தான். ஷீ இஸ் ஜஸ்ட் 7 or 8 years. நான் இப்ப இவ்வளவு பெருசா பொண்ணு பரவாயில்ல இல்லையா மாதாஜி, இதை விட பெருசா போட்டுக்கணும் நான் கேட்கிறேன். என்ன சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ணா. அப்போ இது பொட்டு விழுது. 1 minute. பொட்டு விழுது. Yes. So, oh wonderful dwarf, by your massive steps. குழந்தையோட பாதம் வந்து இவ்வளவு சின்னதா தான் இருக்கும். இருந்தாலும் என்னது அப்புறம் பெரிய உருவம் எடுத்துட்டு பெரிய கால் எல்லாம் என்னது உருவம் எடுத்ததுனால இப்ப காற்பாதம்லாம் பெருசா எடுத்து அப்ப என்னது 3 உலகத்தை அப்படி வந்து அளந்துட்டார் இல்லையா? இல்ல ஒரு உலகம் ஃபுல் மேல இருக்கிற 6 உலகம் அளந்துட்டார், கீழே உள்ளது 7 உலகத்தையும் அளந்துட்டார். 3வது படி 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு சொன்னா பலி. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். அப்ப அந்த மாதிரி. So your massive steps you deceive. Deceive என்னது? ஏமாத்திட்ட நீ.
உன நல்ல பெரிய காலை வச்சுட்டு நீ வந்து கிங் பலியை எப்படி ஏமாத்திட்ட அண்ட் பை த கேஞ்சஸ் வாட்டர் தட் ஹஸ் எமினேட்டட் ஃப்ரம் த நெயில்ஸ் ஆஃப் யுவர் லோட்டஸ் ஃபீட். நம்ம சொல்றோம் இல்லையா பகவானோட இது பாதத்தோட அந்த இதுல இருந்தா நகத்துல இருந்தா வந்து கங்காவை உருவாக்கி அப்படி வருதுன்னு அவ்வளவு பெரிய ஃபிகர் பகவானோட அப்படின்னு. யூ டெலிவர் ஆல் லிவிங் பீயிங்ஸ் வித்தின் திஸ் வேர்ல்ட். எல்லாருக்குமே நீ மோட்சம் கொடுக்கறதுக்கு நீ பண்ற, நீ எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்து எல்லாம் இதுல இருந்து கரையேற்றி விடுற அப்படின்னு. இது வந்து ஜஸ்ட் ஒரு பகவானை ஸ்துதி பண்ற பாட்டு. இது வந்து நம்ம இந்த கிளாஸ் முடிச்சோடனே நிறைய ஸ்லைட்ஸ் இல்ல, so we can finish it off early. அதனால அந்த குழந்தையும் கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ விவேகானந்த பிரபுஜி ஹேண்ட் ரைஸ் டவுன் பண்ணிட்டாலே படிங்க. 8.18.1 இது போட்டிருக்கேன் தமிழ்ல, சிலது போட்டிருக்கேன் சிலது போடல. இருக்கேடா விவேகானந்த பிரபுஜி? வேற யார்? பபிதா மாதாஜி படிங்க. படிக்கிற மாதாஜி. ஸ்ரீ சுக உவாச்ச இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரியஹ ராதுர் பாப்புவாம் ருதபூர் அதித்யாம் சதுர் பூஜஹ சங்க கதாப்ச சக்ரஹ பிஷங்க வாசா நளினாய தேசனஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல என்ன மீனிங் கொடுத்து, நான் ஏன் மீனிங் போடலன்னா ரொம்ப தப்பு வருது அதுல மீனிங், அதனால தான் போடல. ஒரு இடமும் ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து சுக உவாச்ச, சுக்கர் என்ன சொல்ற? ஆஃப்டர் லார்ட் பிரம்மா has thus spoken glorifying the supreme lord's activities and prowess. பகவானோட ரொம்ப புகழ்த்துற அவரோட ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அவரை பத்தி வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ற அப்படின்னா இந்த புகழ்த்தி அவரை ஸ்துதிக்கிறார். about the supreme personality of God, who is never subjected to death like an ordinary living being. அப்படின்னா பகவான் வந்து நம்ம இறக்குறா போல, நம்ம சோல் கிடையாது, பாடி. நம்ம லிவிங் பீயிங் இறக்குறா போல அவங்க பகவானுக்கு இது கிடையாது, என்னது பிறப்பு இறப்பு எல்லாம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி appeared from the, இருந்தாலும் என்னது, he appeared from the womb of Aditi. அதித்தி கஷ்யப்பர் அந்த இது ஸ்டோரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து இது அதித்தியோட வயத்துல இருந்து உருவாக்கி இருக்காரு. வரனா அது நம்ம தான் குழந்தை பிறக்கிறது எல்லாம் சொல்றோம், அப்படிக்கெல்லாம் அது மாதிரி இல்லை. இஸ் ஆல்வேஸ் தேர், ஒரு வேறொரு உருவம் எடுத்துட்டு அந்த மாதிரி வர, லைக் கிருஷ்ணா அவதாரம் நம்ம பாக்குற போதுதான். ஆனா இஸ் ஆல்வேஸ் தேர் வித் 400 ஃபார்ம். பரமாத்மா இருப்பார், இதாவும் இருப்பார், என்னது பகவான் ரூபத்தி இருப்பார். ஆனா அவர் வந்து ஒரு சின்ன இது பேபியா இருந்து பிறக்கிறாருன்னா அந்த டைம்ல ஒரு அவதாரம் எடுத்து யாரையோ இது கம்சன் அழிக்கிறதுக்கு கிருஷ்ணா வந்தார். அந்த மாதிரி ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு அவதாரம் எடுக்கிறார். So appeared from the womb of Aditi. அதித்தியோட வயத்துல இருந்து பிறந்தார். His 4 hands were decorated with, அப்ப என்ன பிறக்கும் போது நல்ல ஆச்சாரம் ஃபுல் காட்டுறார் அவர் எப்படி உருவத்துல இருக்காரு. அப்படி விஷ்ணு, மகாவிஷ்ணு உருவம் மாதிரி என்னது சங்கு சக்கரம் என்னெல்லாம் இருந்தது. His 4 hands were decorated with conch, சங்கு, கிளப், கதை, லோட்டஸ், இது தாமரைப்பூ, அப்புறம் டிஸ்க், சக்கரம், இதெல்லாம் 4 கையில இருந்ததாம். He was dressed in yellow garments. உடம்புல இருந்தது மஞ்சள் கலர் துணி போட்டுருக்காரு. And his eyes appeared like the petals of a blooming lotus. ஒரு இது தாமரை பூ விரியும் போது எப்படி இருக்கும், ஒரு தாமரை இதழ் எப்படி இருக்குமோ அது போல அவரோட கண்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாரு. ஓகே, அதுதான் இதுல கொடுத்திருக்கு. லார்ட் வாமன தேவா தமிழ்ல, இறைவன் வாமன தேவர் அதித்தியின் வயிற்றில் இருந்து இந்த உலகில் தோன்றினார். சங்கு சக்கு சாக்கிரம் இல்ல சக்கிரம், இதுதான் கரெக்ஷனே பண்ணலையே, அது கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் போடல, அதெல்லாம் இருக்கு. சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை. இந்த கதை நம்ம வந்து தமிழ் தெரியாதோ கதைன்னு தான் படிப்பா இல்லையா? கதை எல்லாம் ஒன்னேதான். அப்புறம் கத்தைன்னு படிக்கலாம், கதைன்னு படிக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு இவர் கையில இந்த மாதிரி வச்சுதான் தோன்றினார் இப்படி. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, அப்புறம் அவரது உடல் நிறம் கருப்பாக இருந்தது. அவர் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தார். சின்ன குழந்தைய பிறக்கும்போது எப்படி இருந்தார்? he was dark complexion இருந்தார். ஏன்னா கிருஷ்ணர் தானே இல்லையா? அவர் கிருஷ்ணான் பேர்லயே கருப்பு தானே வருது. அண்ட் அவர் பிறக்கும்போது மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தார். எஸ், இது யாரோ படிக்கிறாரு. நெக்ஸ்ட் அருட்செல்வம் பிரபுஜி படிங்க. எனக்கு இதுல யாரு ஆர்டர்ல தெரியறாளோ அவரோட பேர் சொல்றேன். ஓகே, படிங்க. அபிஜித் நட்சத்திரம் உதயமான போது ஸ்ரவண சுவாசையில் ஒரு துவாதசியில் ஒரு மங்களகரமான தருணத்தில் பகவான் விஷ்ணு தோன்றினார். அந்த நேரத்தில் 3 உலகங்களும் உயர்ந்த கிரக அமைப்பு, விண்வெளி மற்றும் இந்த பூமி உட்பட அனைத்து தேவதைகள், பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் பருவ காலங்கள் கூட கடவுளின் தோற்றத்தால் மகிழ்ச்சியாக இருந்தன. எனவே இந்த புனித நாள் விஜயா என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா.
அவர் தோன்றின இது அந்த டைம் நேரம் அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்மளவே இப்ப நம்ம ஆத்துல ஒரு குழந்தையெல்லாம் பிறந்தா என்ன பண்ணுவா, ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் டைம் கரெக்டா டைம் எல்லாம் சொல்லி அதுல என்ன நாடு கிழமை நட்சத்திரம் அப்படி என்னது அயனம் என்னெல்லாமோ இருக்கு டீடைல்ஸ் இல்லையா, அதெல்லாம் கொடுத்தா கரெக்டா அவ வந்து கணிச்சு தருவா. ஏன்னா அது அந்த டைம்ல எப்படி இருந்தது அப்படின்னு. அப்ப பகவானுக்கும் அந்த மாதிரி அவர் அவதரிச்ச நேரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் நட்சத்திரமா அது என்ன நட்சத்திரம் வந்து அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன். இட் இஸ் நாட் தேர்னோ என்ன இருக்கு கான்ட்ரவர்சி இருக்குது. சோ அபிஜித் நட்சத்திரம் உதயமான போது ஸ்ரவண துவாதசியில் ஒரு மங்களகரமான தருணத்தில் பகவான் விஷ்ணு தோன்றினார். அந்த நேரத்தில் 3 உலகங்களிலும் மேல கீழே நம்ம இது பிருத்வி நம்ம இந்த பூபுவக அந்த இது அப்புறம் கீழே உயர்ந்த கிரக அமைப்பு விண்வெளி மற்றும் இந்த பூமி உட்பட உயர்ந்த 6 உலகம் கீழே விண்வெளி மற்றும் இந்த பூமி உட்பட எல்லாமா சேர்ந்து 3 உலகங்களிலும் அனைத்து தேவதைகள் பசுக்கள் பிராமணர்கள் மற்றும் பருவகாலங்கள் கூட கடவுளின் தோற்றத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இந்த புனித நாள் விஜயா என்று அழைக்கப்படுகிறது. இது யாரு நெக்ஸ்ட்? சேதுலட்சுமி மாதாஜி என் கண்ணுக்கு தெரியுறாங்க. சேதுலட்சுமி மாதாஜி படிங்க 8.18.5 श्रवण द्वादशं मुहूर्ते अभिजिति प्रभुः सर्वे नक्षत्रं दक्षिणम्. Yes. Today I am not well, Mathaji. Enna Mathaji? I am not feeling well. ஓஹோ என்னாச்சு மாதாஜி? அங்க போயிட்டு வந்தல ஃபீவரா இருக்கு மாதாஜி. Okay மாதாஜி. Still you are attending, yeah? Okay, then you be on silent மாதாஜி. Okay. முடிஞ்சா படிங்கோ. I won't force you. So அவர் வந்து எப்போ அவர் தோன்றினார் அதோட முக்கியத்துவம் வந்து இதுல கொடுத்திருக்க இந்த ஸ்லோகத்துல ஸ்ரவண துவாதசி. நம்ம ஏகாதசி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது கரெக்டா வருது. அடுத்த நாள் துவாதசி தானே, so it should come வாயில அப்படி கரெக்டா வரணும். பிரதமை திருத்தியை எல்லாம் வரும்போது இதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு நாளுக்கு பேர் வச்சிருக்காங்க. 10வது வந்து தசமி, அப்புறம் ஏகாதசி நம்மளோட 11th டே இது என்னது மூன் சந்திரன் இது மறையும் போது இல்லையா, ஃபுல் நியூ மூன் சொல்லுவா, தட் இஸ் அமாவாசை. அப்ப அந்த டைம்ல சந்திரன் இருக்காது. அதுக்கப்புறம் சந்திரன் தோன்றுவார் இல்லையா, 1 2 அதுக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டேக்கு பிரதமை திருத்தி அப்படி. அது வந்து 11th டே வரும்போது நம்ம ஏகாதசி நம்ம எல்லாம் அதை ஃபாலோ பண்றோமே இல்லையா, ஏகாதசி வந்து விரதம் எல்லாம் இருக்கும். அடுத்த நாள் துவாதசி, திரும்பி திரையோதசி, சதுர்தசி, இது 15th டே திரும்பி பௌர்ணமி வரும். திரும்பி பௌர்ணமினா ஃபுல் மூன் இருக்கும். அப்புறம் வேனிங் மூன், அப்புறம் வேக்சிங் மூன், அப்படி வேக்சிங் மூன் அப்படி இப்படி வரும். தட் இஸ் என்ன சொல்வா, தேய்பிறை வளர்பிறை. எஸ், வாயில வந்துருச்சு கரெக்டா. தேய்பிறை வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிறை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுன்னு வரும். அப்புறம் அமாவாசை இதே இருக்காது, மூணே இருக்காது. அப்புறமா முள்ள பெருசா வந்து அது எல்லாருக்குமே தெரியும். சோ இதுதான் துவாதசி. உங்களுக்கு கொஞ்சம் வாயில யாருக்கோ படிக்கும் போது வரல இல்லையா, அதுக்கு சொல்றேன். சோ அவர் பிறந்த அன்னைக்கு என்னெல்லாம் முன்னாடி போட்டது, அந்த டே ஆஃப் ஸ்ரவண துவாதசி அன்றைக்கு 12th டே, 11th டே ஏகாதசி சொன்னேன் இல்லையா, அடுத்த நாள் வந்து துவாதசி. அது வந்து 12வது நாள். எந்தது 12வது நாள் ஃப்ரம் அமாவாசையா இருக்கட்டும் இல்ல பௌர்ணமியா இருக்கட்டும், அங்கேருந்து கணக்கெடுத்தா 12வது நாள் வந்து துவாதசி. பிரைட் ஃபார்ட் ஆனா இது இப்படி ஸ்ரவண துவாதசி. அப்போ 12th டே ஆஃப் த பிரைட் ஃபார்ட் நைட். அப்போ இது பௌர்ணமி, இது பௌர்ணமி இல்ல அமாவாசை கழிஞ்சு அந்த இதுன்னு இருக்கு. எஸ், ஸ்ரவண துவாதசி. when the moon came into lunar mansion ஸ்ரவணா. எஸ், அது வந்து பிரைட்டா இருக்கிற இதுலதான் வந்து துவாதசியில அவர் பிறந்தார். அப்போ when the moon came into the lunar mansion ஸ்ரவணங்கிற அந்த இது என்ன நட்சத்திரம், அது என்னது அந்த டே ஸ்ரவண டே. ஓகே, at the auspicious moment of Abhijit, the Lord appeared in this universe. அந்த எல்லாம் அந்த நட்சத்திரம் அந்த காலம் நேரம் இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த டைம்ல அவர் தோன்றினார். appeared in this universe. Considering the Lord's appearance very auspicious. அப்படி ஒருத்தர் நம்ம குழந்தை பிறக்கும்போது அப்படி சொல்ல ரொம்ப நல்ல இதெல்லாம் யோகம் எல்லாம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்களே, அது போல அவர் பிறக்கும்போது என்னது ரொம்ப யோகமா இருந்தா. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சது என்னது, all the stars and planets from the sun to Saturn, சூரிய பகவான்ல சூரிய இதுல இருந்து சாட்டர்ன் அந்த இது என்னது பிளானட் வரைக்கும் munificently charitable, ரொம்ப என்னது தாராளமா வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸா என்னது இது பூமாரி பொழிந்தார்லன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி இது பூமாரி கிடையாது, ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரிதிங் பிளானட்ஸ்ல இருந்து எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க, தேவர்கள் எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க. நல்ல காலத்துல அவர் பிறந்தார். இதுலயும் போட்டிருக்கேன், கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் விட்டு போயிருக்கு. அடுத்தது யார் படிக்கிறது பாக்கி? விஜயகுமாரி மாதாஜி படிச்சுட்டாளா? நான் படிக்கட்டுமா? சித்ரலேகா மாதாஜி.
படிங்க. சச்சிதானந்த உடலை கொண்ட பரமபுருஷ பகவான் காஷ்யபர் மற்றும் அதிதியின் மகனாக அவதரித்த போது அவரது பெற்றோரும் மிகவும் வியந்தனர். அவரது தோற்றத்திற்கு பிறகு இறைவன் ஒரு குள்ள வாமன வடிவத்தை எடுத்தார். அனைத்து பெரிய முனிவர்களும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் அவர்கள் காஷ்யப முனியுடன் வாமனரின் பிறந்தநாள் விழாவை நடத்தினர். பகவான் வாமன தேவரின் புனித நூல் விழாவின் போது சூரிய கடவுள், பிரகஸ்பதி, பூமிக்கு அதிபதியான தேவி, சொர்க்க கோள்களின் தெய்வம், அவரது தாயார் பிரம்மா, குபேரா, 7 ரிஷிகள் மற்றும் பிறரால் மதிக்கப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. சொர்க்க தோள்களின் சொர்க்க கோள்களின் தெய்வம், goddess presiding over the planet, deity of heavenly planets. Okay, ரொம்ப ஹை கோள்கள். ஹரே கிருஷ்ணா. இங்க படிச்சது கிளியரா தான் இருந்தது. இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். பகவானோட உடல் எப்படி, அவர் வந்து ஆல்வேஸ் சச்சித் ஆனந்த் அப்படின்னு அவர் சத்தியமானவர், ஆனந்தமானவர், அந்த இது எப்பவும் உள்ளவர். இஸ் ஆல்வேஸ் தேர். அவர் இல்லாத நேரம் கிடையாது அந்த மாதிரி. சோ சச்சித்தானந்த உடலை கொண்ட பரமபுருஷ பகவான் கஷ்யபர் மற்றும் அதித்தியின் மகனாக அவதரித்த போது அவரது பெற்றோர் இருவரும் மிகவும் வியந்தனர். ரொம்ப ஆச்சரியமா பார்த்த குழந்தைய. ஆனா இமிடியேட்டா என்ன பண்ணிட்டாரு, அவரது தோற்றத்திற்கு பிறகு அந்த பகவான் ரூபம் காட்டிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டார், இதாயிட்டார். குள்ளமா உள்ள உருவத்தை எடுத்துட்டார். இறைவன் ஒரு குள்ள வாமன வடிவத்தை எடுத்தார். ஏன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம மீனாவதாரம் பார்த்தோம் இல்லையா, மத்ஸ்யாவதாரம் பார்த்தோம். அது எனக்கு மத்ஸ்யமா அவர் வந்து மீனம் என்ன சொல்றோம், மீன் அவதாரம் எடுத்தது எனக்கு அது ஒரு பர்பஸ் கிடைத்தார். அது முடிச்சுட்டு அந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னது மத்ஸ்ய கூர்மம் அது பார்த்தோம். அந்த அறுத்து வந்து இந்த இது தண்ணியில இருந்து எடுத்து அவருக்கும் அந்த இரண்யாக்ஷனுக்கு சண்டை நடந்து அதை பார்த்தோம். அப்புறம் இப்ப நான் போன டைம் வந்து 2 கிளாஸ் இது பார்த்தோம். என்னது நரசிம்மா, அந்த இது பார்த்தோம். இப்ப எல்லாம் ஒரு அவதாரத்தையும் பார்த்தா ஒரு உருவம் எடுத்திருப்பார் இல்லையா. அப்ப இந்த இதுல என்னது ஃபுல் ஹியூமன் பாடியோட ஒரு உருவம் தான், அனிமல் எல்லாம் கிடையாது. ஆனா என்ன குள்ளமா வந்திருக்கு, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா. குள்ளமா வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதனால அவர் வேணும்னே குள்ள உருவம் எடுத்துட்டு தோன்றினார். அவர் இம்மிடியா அந்த மாதிரி ஒரு வடிவத்தை எடுத்துவிட்டார். அனைத்து பெரிய முனிவர்களும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் அவர்கள் முன் காஷ்யப முனியுடன் வாமனரின் பிறந்த நாள் விழாவை நடத்தினார். ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி வந்து இப்ப குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இதெல்லாம் பண்ணியிருக்கார். அப்புறம் பகவான் வாமன தேவரின் புனித நூல் விழாவின் போது அந்த பூனல், புனித நூல்னா பூனல், சூரிய கடவுள், பிரகஸ்பதி, பூமிக்கு அதிபதியான தேவி, சொர்க்க கோள்களின் தெய்வம், அவரது தாயார் பிரம்மா, குபேரா, 7 ரிஷிகள் மற்றும் பிறரால் மதிக்கப்பட்டார். எல்லாரும் வந்திருந்தார். தே ஆல் கேம் அண்ட் அவரை வாழ்த்துறதுக்கு, அந்த பூனல் அவரோட சம்ஸ்காரம் பண்றதுக்கு எல்லாருமே வந்திருந்தா. எஸ், இதுவரை பிருகு மகரிஷி. இவர் என்னது, அவர் 7 பெரிய முனிவர்களில் ஒருவர். சப்த ரிஷிகள் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட பல பிரஜாபதிகளின் ஒருவர், படைப்புக்கு உதவுபவர்கள். ஓகே, இது வந்து பிருகு மகாராஜர். எஸ், நெக்ஸ்ட் யாரு படிக்கட்டுமா மாதாஜி? பின்னர் வாமன தேவர் நர்மதா நதியின் வடக்கு பகுதியில் பிருகு வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் யாகம் செய்து கொண்டிருந்த பிருகு கச்சா என்ற களத்தில் உள்ள யாக அரங்கிற்கு சென்றார். முஞ்சை வைக்கோலால் செய்யப்பட்ட பெல்ட், மான் தோலின் மேல் ஆடை மற்றும் புனித நூல் ஆகியவற்றை அணிந்து கைகளில் ஒரு தாங்கா, ஒரு குடை மற்றும் ஒரு நீர்ப்பானை கமண்டலம் ஏந்தி வாமன தேவர் மகாராஜா பாலியின் யாக அரங்கில் தோன்றினார். அவரது ஆழ்நிலை ஒளிமயமான பிரசன்னத்தின் காரணமாக அனைத்து புரோகிதர்களும் தங்கள் வலிமையில் குறைந்து விட்டனர். இதனால் அவர்கள் அனைவரும் தங்கள் இருக்கைகளில் இருந்து நின்று வாமன தேவரை வணங்கினர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொன்னேன் இல்லையா, கரெக்ஷன் பண்ணல இல்லையா, அதனால இது வந்து தாங்கா இல்ல, இது வந்து தண்டா. ஓகே, கையில வந்து ஒரு தண்டமும் இருந்தது. அப்படின்னா கொடை, வாட்டர் கமண்டலு இருந்தது. இதுக்குள்ள கமண்டலுக்கு என்ன கொடுத்துருங்க, குடை மற்றும் நீர்ப்பானை. காமண்டலு போட்டிருக்கு, கமண்டலு நீர்ப்பானை அப்படின்னு போட்டிருக்கு. இதுல என்னன்னாக்கா, வாமன தேவர் கொஞ்சம் வளர்ந்துட்டு, இது ரொம்பவே வயசானவரா காட்டியிருக்கார். பின்னர் வாமன தேவர் நர்மதா நதியின் வடக்கு பகுதியில் பிருகு வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் யாகம் செய்து கொண்டிருந்த பிருகு கச்சா என்ற களத்தில் உள்ள யாக அரங்கிற்கு சென்றார். அங்க போயிட்டு இந்த நர்மதா நதி பக்கத்துல ஓகே அரங்கிற்கு சென்றார். முஞ்சை வைக்கோலால், அது என்னது முஞ்சை வைக்கோல்னா என்ன போட்டிருக்கீங்க, when wearing a belt made of munja தான் போட்டிருக்கு. முஞ்சா straw, அது என்ன தெரியாது.
பார்க்கவே இல்லை. I should have actually checked இது. பூனலை வந்து வைக்கோலால பூனல் பண்ணிருக்கோம். வைக்கோலால பூனல் போட்டிருக்காரு. ஓகே ஓகே. முஞ்சை மூஞ்சி. மராட்டியில முஞ்சி சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. முஞ்சை. பூனலையே வந்து வைக்கோலால் செய்யப்பட்டு பெல்ட் கூடி அது பெல்ட்டுக்கும் பெல்ட்னு வந்து போட்டிருக்கு. ஓகே. upper garment of munja, an upper garment of deer skin and a sacred thread and carrying in his hand a danda. Okay. அப்ப நான் இது இங்கிலீஷ்ல படிச்சோம். அதான் ஈஸியா இருக்கு. wearing a belt made of munja. அதான் அந்த இது முஞ்சா ஸ்ட்ரா வைக்கோலால முஞ்சா வைக்கோலால பூனல் ஒரு குடை மற்றும் ஒரு நீர்பானை கமண்டலு ஏந்தி அது மாதிரி குள்ளமா இருக்கிற இதெல்லாம் என்னன்னு ஒரு முனிவர் மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு முனிவருக்கு எப்பவுமே இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தார். வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு ஒரு குடை மற்றும் வாமன தேவ மகாராஜா பலியின் யாக அரங்கில் தோன்றினார். இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸோட அவர் வந்து பலி மகாராஜா ஒரு யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தார், அந்த இடத்துல தோன்றினார். அந்த பலி மகாராஜா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தார், வரவாளுக்கெல்லாம் தானம் இதெல்லாம் வழங்கிட்டு இருந்தார். அப்ப இவரு ஒரு பிராமணர் வந்திருக்காரு சொல்லிட்டு அதனால ஸ்டோரி ஆரம்பிக்கிறார். அனைத்து புரோகிதர்களும் தங்கள் வலிமையில் குறைந்து விட்டார். இவரோட அந்த அப்பியரன்ஸ் பார்த்து பாக்கி உள்ளவாளோட இதெல்லாமே கம்மியா இருக்கும். என்னது அவளோட இந்த இது என்ன சொல்வா, அதுக்கு என்ன சொல்லுவா, ப்ரோவெஸ், அவளோட என்ன ஒரு எதிர்க்கும் இல்லையா, என்னது நான் அவ்வளவு பண்டிதா அதெல்லாம் எல்லாமே குறைஞ்சு போயிடுது. அப்போ இவர் வந்து அவ்வளவு நல்லா பாக்குறதுக்கும் அந்த மாதிரி இருந்தாரா, நல்ல தேஜஸா இருந்தார். தங்கள் வலிமையில் குறைந்து விட்டனர். இதனால் அவர்கள் அனைவரும் அதனால ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஞானி யாரும் வந்திருக்காளேன்னா ஒரு முகத்துல அப்படி தேஜஸ். அப்ப எல்லாரும் எழுந்து நின்று அவரை வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாராம். யாரு தெரியாது, அதனால எல்லாரும் எழுந்து வாமன தேவரை வணங்கினார். எஸ். இதுல இருந்து தான் போடலாம்னு நினைக்கிறேன். எஸ். இது யாரு இங்கிலீஷ் எல்லாரும் படிக்கலாம், படிக்க கூடாது கிடையாது. இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவாலும் படிக்கலாம், தமிழ் தெரிஞ்சவாலும். ஓகே. இப்ப யார் தீபா செல்வம் மாதாஜி படிக்க தெரியுமா? கம்ஃபர்டபுளா? அருள் செல்வம் பிரபு படிங்க. When the Lord heard that, Prabhuji, shloka important தான். மீனிங் தோ எப்பவனா படிச்சுக்கலாம். ஸ்லோகா யார்? ஸ்லோகாக்கு தான் கேக்குறேன். ஸ்லோகா நான் போடல பிரபுஜி, நேரம் இருக்குல்ல. ஜெயஸ்ரீ மாதா படிங்க. श्रुत्वा स्वमेधैर्यजमानमूर्तितं बलिं प्रकोना उपकल्पितैस्तथा जगाम तत्राज्ञ सारसंभृतो पारेण कंसन्नमयन् पते पते. हरे कृष्णा. हरे कृष्णा. அவ 2 லைன் தான் போட்டிருந்தா, பட் மீனிங் ஃபுல்லா இருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாவே போட்டுட்டேன். அப்ப இதுல என்ன ஸ்லோகல 8.18.20 when the Lord heard that Bali Maharaja was performing Ashwamedha sacrifices under the patronage of Brahmanas belonging to Bhrigu dynasty, பகவானுக்கு எப்ப தெரிய வந்ததோ இந்த பலி மகாராஜா வந்து ஒரு யஜ்ஞம் பண்றார். என்ன யஜ்ஞம் பண்றார்? அஸ்வமேதா. அஸ்வம்னா தெரியும் இல்லையா, அஸ்வம்னா ஹார்ஸ், குதிரையில வந்து இந்த இதுல நெருப்புலயே போடுவா. ஆனா என்னன்னாக்கா நெருப்புல போட்டு ஐயோ அது இறந்து போயிடும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அந்த மாதிரி யஜ்ஞத்துல எல்லாம் என்ன அந்த அனிமல்ஸ் எல்லாம் போட்டோம்னா அவளுக்கு வந்து இம்மிடியட்டா இது கிடைச்சிடும், முக்தியே கிடைச்சிடும் அவளுக்கு. ஏன்னா அந்த ஸ்லோகம்லாம் அவ்வளவு பவர்ஃபுல். இன்னைக்கு நம்ம யஜ்ஞம் எல்லாம் பண்ணும்போது நல்லா பண்றவாளா இருக்கா பண்டிதா. இருந்தாலும் அந்த காலத்துல ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருந்தா. அப்ப நம்ம அந்த யஜ்ஞத்தை போடுற அந்த அனிமல்ஸ் எல்லாம், ஆனாதான் இப்போ நரபலி அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப எல்லாம் பண்றது அது நாட் அப்ரோப்ரியேட். ஏன்னா அவ்வளவுலாம் நல்ல ஸ்ரத்தையா யாரும் வந்து ஸ்லோகம் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா. அந்த இது அது ஆஸ்டெரிட்டி இருக்கும். அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் இப்ப வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து எப்படி நீ இங்க கொல்லலாம், எப்படி இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஒரு இதை என்னது நரபலி எல்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றதும் கரெக்ட். ஆனா அந்த காலத்துல பண்ணி நம்ம வேதால எழுதிருக்கு, பண்ணலாம்னு எழுதிருக்கு. அஸ்வமேத யாகம், அந்த யாகம், இந்த யாகம் எல்லாம் கொடுத்துருக்கா. ஆனா யாரு பண்ணணும்? நல்லா தெரிஞ்சவா, அந்த ஸ்லோகம் நல்லா சொல்றவா. அது போல அந்த ஸ்லோகம் மாத்திரம் சொன்னா போறாது, 100 டைம் சொன்னா நமக்கும் அந்த ஸ்லோகம் வரும். அப்படி இல்ல, அந்த ஆஸ்டெரிட்டி இருக்கு. வெறும் ராஜான்னு அவரும் ஒண்ணும் பண்ணாம வெறும் ராஜா பதவியில இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. They have to have that austerity. Austerity அவ்வளவு தவங்கள், காலையில எந்துக்கிறது என்ன, அந்த தபஸ், அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டா இருப்பா லைஃப் அவங்களோட. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தான் அவ என்ன சொன்னாலும் பலிக்கும். யஜ்ஞத்துக்கு என்னெல்லாம் வேதங்கள்ல என்ன கொடுத்துருக்கோ அதெல்லாம் அவ வந்து ஸ்லோகமா சொல்லும் போது அது பலிக்கும். அப்படி இருந்தது ஒரு காலம். அதனால அந்த அஸ்வமேத யாகம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. சோ when the Lord heard, இப்ப பகவானுக்கு தெரிஞ்சு போயிடுது இவர் வந்து பலி மகாராஜா வந்து அஸ்வமேத யாகம் பண்றார் அப்படின்னு. அப்ப எங்க நிறைய பிராமணா சபைச்சுன்னு பண்றார். யார் இந்த பிராமணா எங்க இருக்கா? பிருகு டைனாஸ்டி. பிருகு என்ன டைனாஸ்டிக்னு சொல்லுவாங்க. பிருகு குடும்பத்தினர், கிங்டம்ல இருக்கிறவா அவள்லாம் வந்து பிருகு டைனாஸ்டி. The supreme Lord who is full தெரியல இங்க ஃபுல்லா
who is full in every respect, proceeded there to show his mercy to Bali Maharaja. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஓஹோ அப்படியா சரி நான் வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் பகவான் பலி மகாராஜுக்கு ரெஸ்பெக்ட் தான். ஓகே அவர் யஜ்ஞம் நடத்துறாரு, அப்ப நான் வந்து போயிட்டு அங்க கிரேஸ் பண்ண போறேன். அவர் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி அங்க போயிட்டு என்ன பிக்ஷை தானே இவர் வந்து இதுதானே இல்லையா, பிக்ஷை எடுக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தான் போறாரு. Okay, to show his mercy to Bali Maharaja. By his weight, he pushed on the earth with every step. அவ்வளோ பாக்கிறதுக்கு குழந்தையா இருந்தாரு. ஆனா எப்படி அவர் ஓரோட அடியும் எப்படின்னாக்கா நல்ல பூமி அப்படி அழுந்த உள்ள போறதான். அப்படி ஒரு படியும் ஒரு அடியும் எடுத்து நடக்கும் போது அவரோட அவ்வளவு வெயிட்டா பாக்கிறதுக்கு ஒரு குள்ளமா இருக்காரு. ஆனா வெயிட்ல அந்த பூமியே உள்ள போயிட்டு இருக்கான். அதுல இருந்தா இல்ல. ஓகே, ஈவன் லார்ட் சிவா அக்செப்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஹெட். என்னது லார்ட் சிவாவோட தலையில என்ன இருக்கு? அவனுக்கு இப்ப நம்ம கங்கா அதெல்லாம் தான் நம்ம பாத்துருக்கோம். சிவனோட தலையில இருந்து ஒரு கங்கா அப்படி போறதுன்னு தான் பாத்துருக்கோம். Even Lord Shiva accepts on his head the Ganges water generated from the toe of Lord Vamana Deva. அவரோட காலோட நகத்துல இருந்து அந்த இது வருது. டோனா கால் என்ன சொல்லுவாரு, விரல், கால் விரல். அதுல இருந்து இது வருது, கங்கா பிரகாரம் பண்ணிட்டு இதுல வந்து அவர் அடக்கின்னு விடுறாரு. அப்புறமா அவர் அப்படி ஆவேசத்துல கங்கா வரத இவர் என்ன முடிச்சு போட்டு வச்சுன்னு விடுறாரு, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறார். ஆறு சிவன். ஆனா இங்க இருந்து வருது, அங்க இருந்து வருது. Therefore, after washing the Lord's feet, Bali Maharaja immediately accepted the water from the Lord's feet on his இவர் தோன்றினாரா, அங்க வந்துட்டாரா வாமன தேவர். அப்ப அந்த கங்காவோட இதுல தண்ணியால அவரோட பாதம் எல்லாம், நம்ம அப்படிதான் இல்லையா பாதத்தோட இதெல்லாம் அலம்பி எல்லாம் பண்ணுவோமே. பெரியவா யாரா வந்தோடனே பாதம் இது பண்ணி அது புரோக்ஷன் எல்லாம் பண்றோம். ஓகே, சரணாமிர்தம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தால் கூட ஏதோ கிளாஸ் கிடையாது. சரணாமிர்தம்னா சரணா பாதத்தை நல்லா கழுவி அதையும் குடிப்பாங்க, குடிக்கவும் செய்வான், யூஸ் பண்ணுவான். இட் இஸ் வெரி ரொம்ப ஆஸ்பிஷியஸ். இப்ப பகவானுக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அர்ச்ச விக்கிரகத்துக்கு எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவான். அந்த இதெல்லாம் என்ன சும்மா வேஸ்ட் பண்ண மாட்டான், அதெல்லாம் பிரசாதமா எல்லாருக்கும் சாப்பிட கொடுப்பான். சோ அந்த மாதிரி வந்து காலெல்லாம் அவரோட கழுவிட்டு பலி மகாராஜா immediately accepted the water. acceptedனா எடுத்துட்டார். He drank that water from the Lord's feet on his head, தலையிலும் புரோக்ஷனம் பண்ணி, and felt that he and his predecessors had certainly been glorified. ஆஹா, இவர் வந்திருக்கார், இவரோட சரணத்தெல்லாம் இதை கழுவி இந்த தண்ணியை குடிச்சு நம்ம இப்படி தலையில எல்லாம் இப்படி போட்டுக்கிறதுனால நான் மாத்திரம் இல்லை, என்னது ஆன்செஸ்டர்ஸ் தான் இருக்காங்களே எல்லாருக்குமே ஒரு நல்ல நன்மை நடக்கிறா போல ஒரு ஃபீல் அவருக்கு தெரிஞ்சுட்டான் predecessors. And then Bali Maharaja inquired of Lord Vamana Deva's welfare. அப்புறம் வந்து எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னா அவர் குசலம் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சார். And requested the Lord to ask him for money, jewels or anything he might desire. எல்லாம் வந்த அதித்தியே வந்திருக்காங்க. அதித்தினா கெஸ்ட் வந்தா நம்ம அதித்தி தேவோ பாவாங்கிறப்பல ஒரு அதித்தியே வந்ததுனால எல்லாம் அவருக்கு என்னெல்லாம் மரியாதை கொடுக்கணுமோ எல்லாம் மட்டும் சரி நீங்க என்ன வேணும் கேளுங்க, ஐ வில் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பணம் வேணுமா, இல்ல நகை நட்டு எல்லாம் வேணுமா, இல்ல எது வேணும் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு. 8.18.32 யார் படிக்க போறீங்க? anybody? விஜயகுமாரி மாதாஜி படிக்க முடியுமா? ருக்மணி மாதாஜி முடியாது. ஹரே கிருஷ்ணா. சங்கரன் கோபாலகிருஷ்ணன் படிக்கலாமா? நான் படிக்கலாமா? மாதாஜி யார் படிக்கல அவளுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டா திரும்பி ரிப்பீட் பண்ணுவோம். ப்ராப்ளம். சேத்துலட்சுமி மாதாஜி படிக்கிறா? மாதாஜி படிச்சுச்சான். ஓகே, ட்ரை பண்றேன். யாரு இல்ல சேத்துலட்சுமி மாதாஜி தான் முடியலை சொன்னாலே, உடம்பு முடியலைன்னாலே ட்ரை பண்றேன் மாதாஜி. பண்ணுங்க. யாத் யாத் வதோ மாதாஜி யாத் இல்ல, யத் வதோ வஞ்சாசி தத் வாஞ்சசி பிரதட்சமே த்வம் அர்த்தினாம் விப்ர சுதானு தர்க்காயே கம் கஞ்ச குணாத்வத் ததான தேயம் யுதாவ பிரேக் ஆகி வருது, வாய்ஸும் வரமாட்டேங்குது. ரதாம் சதார் ஹதமா சம்பிரதிச்ச. ஓகே, இது நெட் ப்ராப்ளம் மாதாஜி. ஓகே, அப்ப இதுல என்ன சொல்றாரு? இதுல ஓ சன் ஆஃப் பிராமணா,
அவர் இவர் சொல்றார், யாரு பலி மகாராஜ் சொல்றார், பிராமண குலத்தோட என்ன பிள்ளையே அப்படின்னு. இட் அப்பியர்ஸ் தட் யூ ஆர் கம் ஹியர் டு ஆஸ்க் மீ ஃபார் சம்திங். எனக்கு தோன்றது நீங்க என்னவோ யாஜகம் சொல்றோம் இல்லையா, என்னவோ பிக்ஷை கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தோன்றது. therefore whatever you want, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. you may take from me, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. oh best of those who are worshipable, you may take from me a cow, gold, என்னெல்லாம் ஒரு பசு கொடுக்குறேன், உங்களுக்கு பசு வேணும்னா பசு கொடுக்குறேன், இல்ல தங்கம் ஏதாவது வேணுமா கேளுங்க, தங்கம் கொடுக்குறேன். ஃபர்னிஷ்டு ஹவுஸ், என்னெல்லாம் ஒரு நல்ல வெல் ஃபர்னிஷ்டு ஹவுஸும் கொடுக்குறேங்கிற. அப்புறம் palatable ஃபுட், நல்ல சாப்பாடு, நல்ல ருசியா உள்ள சாப்பாடு. அண்ட் ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு இதுவும். அண்ட் டாட்டர் ஆஃப் அ பிராமணா, அது வேணா கொடுக்குறேன். உங்களுக்கு நல்ல பொண்ணு வேணுமா, பிராமண குலத்துல இருந்து ஒரு பொண்ணு வேணுமா கல்யாணத்துக்கு, ஃபார் யுவர் வைஃப், அதுவும் நான் கொடுக்குறேன். ப்ராஸ்பரஸ் வில்லேஜஸ், வில்லேஜே உங்களுக்கு வேணுமா அதுவும் கொடுக்குறேன். ஹார்சஸ், குதிரைகளா கொடுக்குறேன், ஆணைகள் கொடுக்குறேன். சேரியட்ஸ், தேரெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. வாட் எவர் யூ டிசைர், நான் கொடுக்குறேன். பண்றது தப்பு என்னது, நான் சொன்னதுதான் அவர் மாட்டிங்கிறார். அதனால நம்ம இது என்ன படிக்கணும்னாக்கா, நம்ம நான் சொல்லக்கூடாது. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, எங்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அப்ப இது வந்து சாப்டர், அடுத்த சாப்டர் போயாச்சு. நெக்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லார்ட் வாமன தேவா பெக்ஸ் சேரிட்டி ஃப்ரம் பலிமா. ஓஹோ அப்படியா, சரி நான் கேட்கறேன், நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல நிறைய ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து எல்லாமே இதை கவர் பண்ண முடியாது. இப்ப என்னன்னாக்கா, நம்ம வந்து வெட்டிக்கு ஒன்லி லிட்டில் தான், கொஞ்சம் தான் எடுக்கிறோம். அப்ப கொஞ்சம் அங்கேருந்து இங்கேருந்து போட்டு நம்ம வந்து ஒரு இது வாமன அவதாரம், எந்த அவதாரமா இருந்தாலும் சரி. ஏன்னா பாகவதம்ல ரொம்ப டீப்பா இருக்கும். அப்ப அதெல்லாம் ஒரு ஸ்லோகம் படிக்கும்போது நிறைய டைம் எடுக்கும். நம்ம அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு ஸ்டோரியா இங்க. So இதுல என்ன கொடுத்திருக்கு, when Bali Maharaja, thinking Vamana Deva to be the son of a Brahmana, told him to ask for anything he liked. ஒரு பிராமணனோட பிள்ளை தானே, சரி உனக்கு என்ன வேணும் கேளு, யார் வந்தாலும் நம்ம வந்து யார் கொடுக்குறோம் இல்லையா. இப்ப நம்ம வீட்டுல யாராவது வந்தானாக்கா ஒரு கிஃப்ட் மாதிரி, சம்திங் வில் கிவ் them. சாப்பாடு மாத்திரம் இல்ல, சம்திங் போகும்போது ஏதாவது வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. So told him to ask for anything he liked. Lord Vamana Deva praised Hiranyakashipu and Hiranyaksha. என்ன பண்ணார், அவர் வந்து ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனை ரொம்ப வந்து பிரைஸ் பண்ணி ஃபார் த ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸ், எவ்வளவு தைரியமா சண்டை போட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி. அண்ட் ஆஃப்டர் தஸ் பிரைசிங் த ஃபேமிலி இன் விச் பலி மகாராஜா ஹட் பீன் பார்ன். அவர் அந்த குலத்துல தானே வந்திருக்காரு. பிரகலாத மகாராஜோடைய இது பிள்ளைதான். பலி மகாராஜா பேருனா பிள்ளைதான் நினைக்கிறேன் இல்லையா, ஐம் நாட் வெரி ஷூர். அப்ப நான் என்னோட வம்சத்துல இருக்கிற அந்த மூதாதையர் யாரு, ஹிரண்யகசிபு எல்லாம் என்னோட எல்லாம் ரொம்ப ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவெல்லாம் பிரைஸ் பண்ணி இது நான் அந்த குலத்துல தானே இவர் பிறந்திருக்காரு, அதனால அப்படி சொல்றேன். He begged the king for 3 pieces of land. என்னோட 3 அடி மண்ணை நீங்க கொடுங்க. 3 அடி மண்ணு இல்ல, என்ன சொல்றா, 3 அடி எனக்கு இந்த லேண்ட்ல வந்து 3 அடி நான் வைக்கிறேன், அது மாத்திரம் எனக்கு கொடுங்க. பலி மகாராஜா agreed to give this land in charity. ஓ அதுக்கு என்ன நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற முதல்ல சொல்றேன். இதுல அது போடல, ஐயோ 3 அடி தானே, என்ன நீங்க சின்ன பாதம் இல்லையா, அதெல்லாம் நினைச்சுன்னு அவர் வந்து சொல்றாரு. என்ன அதெல்லாம் கேட்காதீங்கன்னா, நல்ல பெருசா ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் இவர் இல்ல, எனக்கு 3 அடி நான் கேட்கிறேன், அந்த இது நீங்க கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி பலி மகாராஜா அக்ரீட். ஓகே சரி, உங்களுக்கு அதுதானே வேணும், நான் கொடுக்குறேன்னு. டு கிவ் திஸ் லேண்ட் இன் சேரிட்டி, உங்களுக்கு தானமா கொடுக்குறேன். Since this was very insignificant, ஒரு சின்ன ஒரு பாப்பாவோட காலு, சின்ன காலா இருக்கு, அதுல 3 அடி எவ்வளவுதான் சின்னதா இருக்கும், தாராளமா கொடுக்குறேன். இன்சிக்னிபிகன்ட் தான் என்னது, அதுக்கு ஒன்றும் விலையே இல்லை, அதெல்லாம் சின்ன இடம், சின்னதுதானே கேட்கிறார், கொடுத்து விடலாம் அப்படின்னு. பட் சுக்ராச்சாரியர் பின்னாடி என்னது, அவருக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது யாரு அப்படின்னு. Who could understand that Vamana Deva was Vishnu, the friend of the demigods, forbade Bali Maharaj to give this land. வேண்டாம், நீ மாட்டிக்கிற, கொடுக்காதே. அவர் வந்திருக்கிறவர் வந்து விஷ்ணு தான், வேற அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கார். உன்னை வந்து மாட்டி விட்டுடுவார். நீ 3 அடி மண்ணு கேட்கறான்னு சொல்லிட்டு நீ கொடுத்துட்டேன்னா ஒரு பெரிய இதுல மாட்டிப்ப, வேண்டாம் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு இவர் வார்ன் பண்றார் அவரை. ஏன்னா இவர் வந்து சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்ப இவர் என்ன, சுக்கராச்சாரியர் வந்து அட்வைஸ்ட் பலி மகாராஜா டு வித்ட்ரா ஹிஸ் ப்ராமிஸ். வேண்டாம், நீ உன்னோட ப்ராமிஸ்ல இருந்து வெளியில வந்துடும், கொடுக்காதே. நீ கொடுத்தேன்னு சொல்லியிருக்க பரவாயில்ல, ஆனாலும் நீ வேண்டாம் கொடுக்காதே. அவர் வந்து வந்தவர் வந்து சாதாரண ஆளு கிடையாது, விஷ்ணு அவதாரம் தான் வந்திருக்காரு அப்படின்னு. He explained that in subduing others, in joking, in responding to danger, in acting for the welfare of others, and so on, one could refuse to fulfill one's promise. ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வரவே கூடாது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எப்படி, subduing others, ஒரு காரியம் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சரி வேண்டாம், அப்படி கன்வின்சிங்கா சொல்லலாம். இல்ல அதுதான் ஒன்னும் ஆப்பறதுல, அதனால ப்ராமிஸ்ல இருந்து அந்த மாதிரி டைம்ல ப்ராமிஸ்ல வெளியில வரலாம். இல்ல ஜோக்கிங், இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியில வரலாம்.
அப்புறம் இன் ரெஸ்பாண்டிங் டு டேஞ்சர், இல்ல நான் இது கொடுத்தேன்னா பெரிய டேஞ்சர் வரும், அதனால நான் இந்த வந்து ப்ராமிஸ்ல இருந்து வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரலாம். சோ இந்த ப்ராமிஸ் எல்லாமே கொடுக்கறோம், ஆனா நிறைய ரீசன் இருக்கு. யூ கேன் கம் அவுட் ஆஃப் தட் ப்ராமிஸ். அதனால நான் வந்து அந்த ப்ராமிஸை வந்து எடுத்துன்னு விடுறேன் அப்படி சொல்லலாம்னு. ஆக்டிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ், இன்னொருத்தாருக்கு நல்லது, நமக்கு ஒன்றும் நல்ல நன்மை பயக்காது, வேற யாருக்கும் நன்மை பயக்கும், அதனால எனக்கு ஒன்றும் இது இல்லை, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லலாம். சோ ஒன் கேன் ரிஃப்யூஸ். அந்த மாதிரி ரீசன்ல நீ வந்து ப்ராமிஸை பின் வாங்கிக்கோ, நீ கொடுக்காதே அப்படின்னு. and there would be no fault. அதனால நீ ஒன்னும் தப்பு காரியம் பண்ண மாட்டேன், உன்னோட ப்ராமிஸை பின் வாங்கிக்கோ. By this philosophy, Shukracharya tried to dissuade Bali Maharaja from giving land to Lord Vamana Deva. இந்த மாதிரி சொல்லி பலி மகாராஜுக்கு அட்வைஸ் பண்றேன். இந்த மாதிரி சொல்லி எப்படியாவது இந்த ப்ராமிஸை நீ வெளியில வா, இல்லாட்ட மாட்டின் விடுவா, வந்திருக்கிற சாதாரண ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் இவர் சொல்லி பாக்குறாரு இவர்கிட்ட. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இதுல இருக்கா பாக்குறேன், இல்லாட்டா நமக்கு தெரியும் அந்த ஸ்டோரி தான். இது அடுத்த சாப்டர்ல நிறைய ஸ்லோகம் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா 4-5 சாப்டர்ல போயிட்டே இருக்கும் அது. ஓகே, பலி மகாராஜா கேவ் எவ்ரிதிங் டு த. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் வந்து ஒரு வாட்டி ப்ராமிஸ் கொடுத்தா அது யாரு வந்தாலும் சரி, சரி விஷ்ணுவே வந்தா என்னத்தை கேட்க போற, அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறது ரெடி. ஏன்னா வந்து இவர் இதுதானே ரொம்ப தியாகம் நல்ல கிங் தான். அப்ப அவர் நான் கொடுத்தாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு, அவர் என்ன வேணா பண்ணட்டும், அவர் எல்லாம் எடுத்துட்டா என்ன ஆண்டி மாதிரி ஆக்கினாலும் பரவாயில்ல, நான் வந்து கொடுத்த வாக்க நான் திரும்பி வாங்க மாட்டேன், ஐ எம் ரெடி, நான் ரொம்ப ஹாப்பியாவே அவருக்கு நான் என்ன கேட்கிறாரோ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்போ பலி மகாராஜா gave everything to the Lord in charity. தானமா எல்லாமே கொடுக்குறேன். And thus the Lord extended his body and assumed a gigantic form as Lord Vishnu. Lord Vishnu பெரிய உருவத்தை என்ன பண்ணாரு, ஃபுல் ஒரு கால் இங்க பூமியில, அப்புறம் மேல் உலகத்துல எல்லாம் ஒரு காலு, அப்புறம் மூணாவது இதை எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பலி மகாராஜா became after hearing the instructive advice of Shukracharya இதெல்லாம் அட்வைஸ் பண்றாரு இல்லையா, ப்ராமிஸ் பின் வாங்கிக்கோங்க எல்லாம். இப்போ பலி மகாராஜா became contemplative because it is a duty of a householder to maintain the principles of religion. அவர் வந்து இல்ல மாட்டேன், நான் வந்து கொடுத்த ப்ராமிஸை திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு economic development and sense gratification. But Bali Maharaja thought it is improper to withdraw his promise to the brahmachari. நான் ஒரு வாட்டி ப்ராமிஸ் கொடுத்தது பின் வாங்குறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் to lie or fail to honor a promise given to a brahmachari is never proper. ஒருத்தருக்கு நம்ம வந்து அதுவும் பிரம்மச்சாரிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டோம்னா அதுல இருந்து பின் வாங்குறது வந்து தப்பு. இட் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்னா தப்பு காரியம். அதெல்லாம் ஃபார் லைங் இஸ் த மோஸ்ட் சின்ஃபுல் ஆக்டிவிட்டி. அது வந்து நான் பொய் சொல்ற கணக்குல போயிடும், நான் பொய் சொல்லிட்டேன் ஏமாத்திட்டேன் அந்த கணக்குல போயிடும், அது ஒரு பெரிய மகா பாவத்துல கொண்டு போய் என்ன சேர்த்தும். எவ்ரிவன் ஷுட் பி அஃப்ரைட் ஆஃப் த சின்ஃபுல் ரியாக்ஷன். அதனால வந்து எல்லாருமே யாரு இட் இஸ் இது என்னது நமக்கும் அது எல்லாமே பொருந்தும். எல்லாருமே அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதுல இருந்து பின் வாங்க கூடாது. என்ன தலை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ப்ராமிஸை நிறைவேற்றும். அப்படி இல்லாட்டா அது வந்து ரொம்ப பெரிய பாவத்தை நம்மளுக்கு கொண்டு தள்ளும். டு லைங், அதான் பொய் சொல்றது ரொம்ப பெரிய பாவம். ஃபார் மதர் எர்த் கேன் நாட் ஈவன் பேர் த வெயிட் ஆஃப் அ சின்ஃபுல் லைஃப். மதர் எர்த் வந்து பொய் பேசுறவங்களை வந்து அவரு அந்த அவங்களோட வெயிட் தாங்க மாட்டானே என்னது, ஈஸியா டிக்கெட் கிடைச்சு போயிடுவாங்கன்னு அர்த்தம். அப்ப பொய் திருட்டு இதெல்லாமே தப்புதான். அது சொல்றதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. Yes. So the Lord gradually covered the entire surface of the world. Full ஒரு earth-ஓட என்னது world, full world வந்து நல்ல பெரிய உருவம் எடுத்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டா. And by extending his body, he covered the. இது இருக்கே தமிழ்ல இருக்கு, படிக்கலாமே யாராவது? சாரி, நான் படிக்கிறேன் மாதாஜி. யார் படிக்கலாம்? ஹதீபா சொல்ல மாதாஜி படிச்சுட்டால ஒரு வாட்டி இல்ல இல்லையா? படிக்கல. யார் படிக்கலாம்? இறைவன் படிப்படியாக உலகின் முழு மேற்பரப்பையும் மறைத்தார். மேலும் அவர் தனது உடல் நீட்டி முழு வானத்தையும் மூடினார். அவர் தனது கைகளால் அனைத்து திசைகளையும் மூடினார். மேலும் தனது 2வது காலடியால் அவர் முழு மேல் கிரக அமைப்பையும் மூடினார். எனவே அவர் 3வது அடி எடுத்து வைக்கும் இடம் காலியாகவே இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 3 அடி நான் வைக்கிறேன் சொன்னதுல மேல ஒரு காலை தூக்கிட்டார், ஃபுல் மேல இருக்கிற கிரகத்தை எல்லாம் அவர் கவர் பண்ணிட்டார். ஒரு பாதம் இவ்வளவு பெருசா இருந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டார். கீழே ஒரு பாதம் எல்லாம் கவர் ஆயிடுது. இப்ப 3வது அடி எங்க வைக்கிறது இடமே இல்லையே, பாக்கி இல்ல இடமே இல்ல அது வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, அடுத்தது என்னது? சாப்டர் 21 20 ஆயிடுது. அதுலயே நிறைய ஸ்லோகம் இருக்கு, அதுல கொஞ்சம் தான் நம்ம குட்டியே பார்த்திருப்போம். இப்ப இதுல என்னது, பலி மகாராஜா was thus reduced to help. இது இருக்கே தமிழ்ல படிச்சோம். பலி மகாராஜா உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட போது பகவான் விஷ்ணு அவரிடம் 3வது படி நிலத்தை கேட்டார். எனக்கு 3வது அடி நான் வைக்கிறதுக்கு எங்க நான் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். யாரு சாட்ல போட்டிருக்காங்க?
ஓ ஜெயலட்சுமி மாதாஜி வந்திருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்பதான் இன்னும் சாட்ல யாரு என்ன போட்டிருக்காங்க பார்த்தேன். ஹரே கிருஷ்ணா. இதுவும் இருக்கு தமிழ்ல. எங்க நடுநடுல தமிழ்லாம் போட்டிருக்கேன். நான் எங்க மூடு வரும்போதெல்லாம் போட்டிருக்கேன். யார் படிக்க போறீங்க? இது வரைக்கும் படிக்கலையா? மாதாஜி நான் ஒண்ணு வாசிக்கிறேன் மாதாஜி. தாராளம் உங்களுக்கு கண்ணெல்லாம் சரியா இருக்குன்னா வாசிங்க மாதாஜி. உங்களை எல்லாம் தடுக்கவே இல்லை. வாசிங்க. படிங்க மாதாஜி. விஷ்ணுவின் நோக்கத்தை புரிந்து கொண்ட கருடன். ஹரே கிருஷ்ணா. ருக்மிணி மாதாஜி. சரி இவங்க யாரோ படிச்சாங்களே மாதாஜி, அவங்க படிக்கிட்ட நெக்ஸ்ட் படிக்கிறேன் நான். படிக்கல மாதாஜி, இது வேற ஸ்கிரீன். நான் படிக்கட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க மாதாஜி. ருக்மிணி மாதாஜி படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க ருக்மிணி மாதாஜி. விஷ்ணுவின் நோக்கத்தை புரிந்து கொண்ட கருடன் விஷ்ணுவின் கோரிய வருணனின் கயிறுகளால் பாலி மகாராஜாவை உடனடியாக கைது செய்தார். மிகவும் புத்திசாலியான பாலி மகாராஜாவின் மனைவி தனது கணவரை கைது செய்வதை ஆதரித்து இறைவனின் சொத்தில் உரிமை கொண்டாடியதால் அவருக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்று குற்றம் சாட்டினார். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்டோரி எனக்கு தெரியாது. நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே, விஷ்ணுவின் நோக்கத்தை புரிந்து கொண்ட கருடன் என்ன பண்ண? கருடன் அவரோட இது வாகனம் தானே. அப்ப அவருக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. நம்ம விஷ்ணு என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் 3 அடி மண்ணு கேட்டார் அப்படின்னு. சோ விஷ்ணுவின் கேரியர்னு இது அப்படியே போட்டுருக்கு. கேரியர்னா இதுதான் கருட பகவான். அவரோட என்னது சொல்வா, என்ன சொல்லுவாங்க, சிலப்போ இந்த வேர்டு எல்லாம் அப்படி மறந்து விடும். வெறும் சிலப்போ அப்படி சடன்லி மறந்து விடும். வாகனம், விஷ்ணுவின் வாகனம் யாரு? கருடன் வருணனின் கயிறுகளால் பலி மகாராஜாவை உடனடியாக கைது செய்தார். இந்த மாதிரி நீ போட்டு மாட்டின்னு இல்லையா, இப்ப 3வது அடியை நீ எங்க போட போற? சரி, உன்னை வந்து கைது பண்ணியாச்சு அப்படின்னு. மிகவும் புத்திசாலியான பலி மகாராஜாவின் மனைவி தனது கணவரை கைது செய்வதை ஆதரிக்கிறார். அப்ப கூட இல்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னது அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லலையா? ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு இறைவனின் சொத்தில் என்னது ஆதரித்து இறைவனின் சொத்தில் உரிமை கொண்டாடியதால் அவருக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்று குற்றம் சாட்டினார். என்ன புத்திசாலித்தனம் இல்லை? இருக்கிறது எல்லாமே பகவானோட தான். ஆனா இவர் என்னது, அந்த பகவானுக்கே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணாம் கூட. 3 அடி மண்ணுன்னா இந்த சின்ன இடம் நினைக்கிறார். அந்த சின்ன இடமும் என்னது பகவானோடே தான். அந்த பகவானுக்கு நம்மளே என்னத்தை கொடுக்கறது இல்லையா? இப்ப நம்ம இதெல்லாம் நமக்கு தான். நம்ம வந்து இந்த இதுல எல்லாம் ஈஷோபனிஷத்துல எல்லாம் கொடுக்குறோம். நம்ம இந்த இதுல இருந்தே ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னா என் வீடு, என்னோட மனை, என்னோட இதுன்னு எல்லாம் சொல்றோம். இந்த உலகத்துல இருந்தே நம்ம கல்லு மண்ணு செங்கல்லாம் இங்கேருந்தே எடுத்து கட்டியிருக்கோம். ஆனா அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம், இது என்னோட இல்லம், என்னோட நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு. எல்லாம் பகவானோட தான். நத்திங் இஸ் அவர்ஸ். அவரோட உலகத்தை நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம், இங்க இருக்கோம், கொஞ்சம் வருஷம் இருக்கோம், போயிடுவோம் இல்லையா? அதனால அந்த எண்ணத்தை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அகம்பாவமே வராது. நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன். அவர் தப்பு பண்ணல. ஆக்சுவலி அவர் என்னன்னா, யாரு வந்தாலும் தானம் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல தான் கொடுத்தாரு. இருந்தாலும் பகவான் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணாலும் பகவானோட கிருபையோட பண்ணணும். பகவான் நினைச்சது எந்த காரியம் பண்ணணும், அது அவர் பண்ணல. அதனால மாட்டிட்டார். எஸ். இது 22வது பலி மகாராஜா சரண்டர்ஸ் இஸ் லைஃப். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். அப்ப இது தமிழ்ல போடல, பார்க்கலாம். சிலப்போ போட்டிருக்கேன், சிலது போடல. ஓகே. While Bali Maharaja, having been arrested by the ropes of Varuna was offering prayers. வருணா அவர் கட்டின அப்புறமா என்ன பண்றாரு? பகவானை தான் ஸ்துதிக்கிறார். Offering prayers to the Lord, his grandfather Prahlada, Prahlada Maharaja appeared there and described how the Supreme Personality of Godhead had delivered Bali Maharaja by taking his possession in a tricky way. இதெல்லாம் அடுத்த அப்புறம் உள்ளது ஸ்டோரி. இதெல்லாம் எப்படி பலி மகாராஜா இந்த வாமன அவதாரம் எடுத்து பலி மகாராஜா என்னது Prahlada Maharaja appeared there and described how the Supreme Personality had delivered Bali Maharaja by taking his possession. எல்லாமே அவர் கிட்ட பறிச்சுண்டு அவரை எப்படி ட்ரிக்கினா என்னது, ஏமாத்துன்னு இல்ல, ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா அவர் அவருக்கு என்னது புத்தி கொடுக்கறா போல அந்த ஆக்டிவிட்டி பண்ணினார். When Prahlada Maharaja was present, Lord Brahma and Bali's wife Vindhyavali described the supremacy of Supreme Lord. இவ்வளவு பெரிய காட் பகவான் இருக்கார், அவருக்கு நீங்க என்ன கொடுக்கறது, அவர் என்ன வாங்கிக்கிறது, அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது பகவானாக்கும், அவருக்கு என்ன நம்ம கொடுக்கறது அப்படின்னு. Since Bali Maharaja had given everything to the Lord, they prayed for his release. அப்ப என்ன தன்னோட தலையிலேயே இது வைக்க சொல்லிட்டார். இன்னொருக்கு ஒரு ஸ்லோகம். எஸ், யார் இங்கிலீஷ்ல சொல்ல போற? எனிபடி? சித்திரலேகா மாதாஜி படிக்கிறேன்னு சொன்னாரு, படிக்கிறலாம்?
இல்ல வேற யாராவது படிக்கிறாளா? சம்படி நான் படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி படிங்க. When I place my இங்கிலீஷ்ல ஸ்லோகமா மாதாஜி? ஆமாமா, இங்கிலீஷ் ஸ்லோகம் படிங்க. யாரு படிக்க வருமோ படிங்க, இல்ல நான் படிச்சேன். அரே ஒருத்தர் படிங்க. யார் படிக்கிற? ஹரே கிருஷ்ணா. ஜெயஸ்ரீ மாதாஜி யார் படிக்கிற? ஸ்ரீ பலிருவாச்ச யதி உத்தம ஸ்லோக பவான் மமேரிதம் வச்சோ விலீயம் சுரவர்ய மன்யதே கரோமிருதம் தன்ன பவேத் பிரலம்பனம் பதம் த்ருதீயம் குருஷீஷ்டி மேனிச்சம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன கொடுத்திருக்கு? நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணி பாக்கிறேன். எனக்கு நேரம் இல்ல, அதனால இது பண்ண முடியல. அப்புறம் குள்ளமா எனக்கு குள்ளம்ங்கிறேன். குட்டி இதுதானே, நிறைய சைட்ஸ் இல்லையா? நான் வேற என்னெல்லாமோ பண்ணியிருந்தேன். என்ன இப்போ சில்ட்ரனோட L2 எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு நான் நிறைய இது பிபிடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ரொம்ப நேரம் போகும். அப்புறம் எல்லாமோ வேலை, அட்மின்ல கொஞ்சம் இன்வால்வ் இருக்கு. யார் மாதாஜி இருக்காங்களே அவங்களுக்கு தெரியுமே, விஜயகுமாரி மாதாஜி தெரியும். என்னத்தனமோ இழுத்து கொண்டு அதையும் நான் பண்றேன் இதையும் நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போது அப்படி இல்ல மாதாஜி. என்னன்னா இன்வால்வ் பண்ணிட்டோம், நான் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை பண்ணேன். அப்ப என்ன ஆயிடுது, என்னோட வேலையில நின்று போயிடுது. அது தப்பு தானே, என்னோட வேலை நான் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? இப்ப பாருங்க எவ்வளவு பேர் படிக்க முடியாம ஆயிடுது, அந்த மாதிரி ஆயிடுறது. அப்புறம் என்ன எனக்கு என்னன்னா, எனக்கு தான் கொஞ்சம் தானே ஸ்லைடு, அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன், போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அதனாலதான் இதெல்லாம் நிறைய விட்டு போயிடுது. ஓகே. So இது என்ன சொல்றேன்? When I place my body for your satisfaction, please put your third step. பலி மகாராஜா சொல்றாரு இப்படி. நீ வந்து when I place my body for your என்னோட ஃபுல் அங்கமே, என்னோட ஃபுல் பாடியே உங்களுக்கு சரணாகதி தான், நான் கொடுத்து விடுறேன். Please put your third step, உங்க மூணாவது அடியை வந்து என் தலையிலேயே வைங்க, on my head. Since the Lord had covered the entire universe with 2 steps, ரெண்டு அடியால ஃபுல் உலகத்தையே அவர் வந்து ஃபுல் யூனிவர்ஸையே வந்து அளந்துட்டார். அப்போ அது மூணாவது அடி எங்க வைக்கிறது? என் தலையிலேயே வைங்க. One might ask how Bali Maharaja's head could be sufficient for his third step. பூரா உலகத்தை இவ்வளவு என்னது அளந்த அந்த காலு இவரோட தலையில எப்படி ஃபிட் ஆகும் இல்லையா? அந்த இவ்வளவு பெரியது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சில பேர்லாம். அப்படி அதோட தேர்ட் ஸ்டெப்பால எப்படி இவர் தலையில வைக்க முடியும்? பலி மகாராஜா however thought that the possessor of wealth must be greater than the possession. அப்ப என்னது? பலி மகாராஜா however thought that the possessor of the wealth, யாரு வந்து அதை யாருக்கிட்ட அந்த வெல்த் இருக்கோ அவங்க வந்து வெல்த்தை விட கொஞ்சம் நல்ல இதா இருக்கணும், என்ன பண்போட இருக்கணும். வெல்த் இருக்குங்கிற அந்த பெருமை இருக்கக்கூடாது, வெல்த்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. தன்னுடைய பண்பு வெல்த்தை விட ஜாஸ்தி. எங்கிட்ட இருக்கிற தனம் இருக்கு இல்லையா, இவ்வளவு எல்லாம் எங்கிட்ட வெல்த் இருக்கு, அதை விட என்னோட பண்பு தான் உயர்ந்ததா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். Therefore, although the Lord had taken all his possession, the head of Bali Maharaja, the possessor, would provide adequate place for the Lord's third step. அவர் வந்து அதுல இருந்து விடுபட்டவர் தான். இது எல்லாமே வந்து என்னது, அவரோட சொத்து சுகம் எல்லாம் போயாச்சு. அப்புறம் இவர் வந்து அவரோட தலை மாத்திரம் அவர் வந்து கால் வச்சு என்னையே எடுத்துடுங்க, யூ கேன் டேக் மீ பிகாஸ் ஐ அம் அவே ஃப்ரம் மை பொசிஷன். நான் வந்து அந்த பொசிஷனோட அட்டாச்மெண்டே இல்லை, என்னுடைய சொத்துன்னு நான் அந்த மாதிரி அட்டாச்சா இல்லாததுனால என்னோட சொத்தெல்லாம் நான் கொடுத்தாச்சு. அப்ப நான் ஒரு தனி மனிதன் தான், என்னோட சொத்தெல்லாம் போனாலும் நான் ஒரு தனி மனிதன். அப்ப அந்த மூணாவது அடியே என் தலையிலேயே வச்சிருங்க. அதனால அவரோட தலையில வைக்க முடிஞ்சது. நம்ம எல்லாம் விட்டு கொடுக்குறோமா? இல்ல, நமக்கு வந்து என்னோட பெண்ணுல இருந்து we are possessive. நான் அப்படின்னா அதனால நான் என்ன சொல்றேன், என்னோட பெண்ணை யாராவது எடுத்துட்டு ஐயோ நான் எழுதுற பெண்ணு இங்க வச்சிருந்தேன் எங்க போச்சு, எனக்கு பிளாக் இங்க்னா அதுதான் வேணும், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்லோகம் எழுதுனா அந்த பிளாக் இங்க் தான் வேணும் எனக்கு. அப்படி ஐ எம் பர்டிகுலர். அப்ப அந்த சின்ன பென்சிலுக்கே நம்ம வந்து என்னோடங்கிறோம். அவரை ராஜாவா இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இவர் தனிய என்னோட சொத்து இது எல்லாமே என்னோட இல்ல, அது எல்லாமே தனி அப்படின்னு. அப்ப நீங்க வந்து மூணாவது அடி என்னோட தலையிலேயே வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Yes, so Vamana Deva put his third step on the head of King Lalitha. மூணாவது அடியை வந்து வாமன தேவரோட தலையிலே வச்சுட்டார். ஓகே, ஒரு ஸ்லோகம் இருக்கு, யார் படிக்கிறார் மாதாஜி? இங்கிலீஷ் படிக்கிறவா யாராவது? மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விஜயகுமாரி மாதாஜி படிக்கிற மாதாஜி. படிச்சிடுங்க, கொஞ்ச நேரம். இந்திரசேனா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்திரசேனா மகாராஜா யகீபோ பதரம் அஸ்துதே சுதலம் ஸ்வர்கி மத்பகி பிரயம் சதி பகி பரிவர்த்திதே. சாரி மாதாஜி. ஜெயெல்லாம் போடுவா மாதாஜி, அது தான் தமிழ்ல போட்டுருணும். ஞாதி பிகி பரிவார்த்தி பரிவர்த்திதே. ஓகே, ஹரே கிருஷ்ணா.
அப்ப இது படிக்கணுமா மாதாஜி? இல்ல நான் படிச்சு விடுறேன். படிக்கிறத நான் எக்ஸ்பிளைன் தானே பண்ணணும். இப்போ இந்த இதோட ஸ்லோகம் நான் போடணும். ஹரே கிருஷ்ணா. இது ஒரிஜினல் எப்படின்னு போட்டிருந்தானா ஸ்லோகம்லாம் கிடையாது. தே புட் ஒன்லி இது பர்ஃபெக்ட் கொஞ்சம் தான் போட்டிருந்தான். அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதுல இருந்து எடுத்து நான் வந்து கூகுள்ல போடுவேன். பட் இதெல்லாம் பலி மகாராஜா வாஸ் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் த இதுல இருந்து இது வரைக்கும் போட்டுடுவேன். ஒரு மாதிரி இது ஹெவன் வரைக்கும் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கூகுள்ல கொடுத்துருந்தது இது வந்து பர்ஃபெக்ட்ல இருக்கு. வேதா பேஸ் பர்ஃபெக்ட் 8.22.33. ஓகே போடு அந்த ஸ்லோகத்தை இங்க போடு. அப்ப அதோட வந்து இதெல்லாம் பண்ணினேன். அப்புறம் இதுவும் ஃபுல்லா போட்டேன் பர்ஃபெக்ட். இது போட்டோ எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து இது கிடையாது. எனக்கு தமிழ் போடுறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு. சோ ஐ எம் டெல்லிங் என்னோட என்ன ஃபால்ட்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்லைட்ல கிடையாது. வெறும் இது மாத்திரம் கதை மாதிரி தான் போட்டேன். இதுல ஒரு ஸ்லோகமே இருக்கல. இன்ஃபேக்ட் நான் தான் நிறைய ஸ்லோகம் போட்டேன். நான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். ஸ்லோகம் படிக்கிறது நல்லது தானே. அப்படி ஓகே. இப்போ இதுல பர்ஃபெக்ட்ல என்ன இது இருக்குன்னா, பலி மகாராஜா வாஸ் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் ஹெவன்லி பிளேன் டு த பிளானட் சுத்தலா. மாத்தள வித்தள சுத்தல பாத்தாள எல்லாம் பாத்தாள கீழே போற அந்த இது இல்லையா உலகங்கள் இருக்கு. அதோட இது ஒன் ஆஃப் த பேர் என்னது, ஒரு லோகத்துக்கு பேரு சுத்தலா. So Bali Maharaja was transferred from heavenly plane to the planet Suttala. Suttala அந்த இடத்துல அவரை போட்டுட்டார். Which is hundreds of times better than heaven. Heavenல இருக்கிற அந்த சுகத்தை பார்க்கறதுக்கு அப்படி சுத்தலால வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. As indicated by the words ஸ்வர்கிபிஹி பிரார்த்தியம். இந்த போட்டிருக்கலையா லாஸ்ட் ஞாதிபிஹி பரிவர்த்தம் வந்து ஸ்வர்கிபிஹா இங்க தேர்ட் லைன்ல இருக்கு. ஸ்வர்கிபிஹி பிரார்த்தியம். Yeah. When the Supreme Personality of Godhead deprives his devotee of material opulences, this does not mean that the Lord puts him into poverty. இப்ப யாருக்காவது இதெல்லாம் நம்ம படிக்கிறது இப்போ யாருக்காவது எனக்கு பண வசதி இல்ல, அப்ப பகவான் கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையாலாம் சொல்லுவோம். அப்படி இல்ல. பணம் கொடுத்தா உனக்கு வந்து வியாதியும் கூடவே கொடுப்பார். எனக்கு பணம் கொடுக்கலையா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு அதனால வியாதி கிடையாது. ஐ எம் ஹாப்பி. சம்திங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அதனால ஒருத்தர் வந்து மெட்டீரியல் ஓப்பலன்ஸ் என்ன அர்த்தம், மெட்டீரியல் பொருளா நமக்கு வந்து ஒண்ணும் கொடுக்கலைனாலும் அவன் வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன் அவன் வந்து அவன் பொருள் இல்லைன்னா அவன் வந்து புவர். எங்களோட பேங்க் பேலன்ஸ் இல்லை, நகை நட்டு இல்லை, ஒன்னும் இல்லை, வாடகை வீட்டுலதான் இருக்கேன், எனக்கு வீடு இல்லைன்னா அதுவும் நமக்கு நல்லதுக்கு தான். பகவான் ஏன் கொடுக்கலன்னா அதுவும் நல்லதுதான். நம்மள புகழா வச்சிருக்கிறது, நம்மள வந்து ஏழையா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு. Rather, when the Supreme Personality of Godhead deprives his devotee அந்த மாதிரி வச்சுன்னா மெட்டீரியல் பிரின்சஸ், திஸ் டஸ் நாட் மீன், இதோட அர்த்தம் என்னது, பகவான் வந்து அவனை தள்ளிட்டார், உன்னை வந்து நீ புவரா போ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து டிவோட்டி தள்ளியிருக்கா அப்படின்னு நினைக்க கூடாது. Rather, the Lord promotes him to a higher position. இதுல இருந்து அவன் வந்து இன்னும் பெட்டரா ஒரு பெட்டர் பர்சன் ஆகி இன்னும் நல்ல பொசிஷன்ல வரதுக்கு தான் அவர் வந்து. அதான் என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன நினைக்கிறோம், தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு, நமக்கு ஏதோ கண்டம் வரத்துக்கு இருந்தது, ஆனா ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்டா போயிட்டு ஒரு காலு கை முறிவு ஒரு பிராக்சர் இது ஆனா கூட உயிர் அட்லீஸ்ட் பகவான் கொடுத்துருக்காரு இல்லையா, இனிமே நம்ம குழைச்சிக்கலாம், இன்னும் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பகவானுக்கு தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்து நம்மளை வந்து இன்னும் நல்ல ஹையர் பொசிஷன்ல கொண்டு போறதுக்கு தான் ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் தரார். The Supreme Personality of Godhead did not ask Bali Maharaj to separate from his family. Instead, the Lord allowed him to stay with his family members. அதனால இதெல்லாம் கொடுத்துட்டு என்னது, உன் குடும்பம் எல்லாரும் கூடயும் சேர்ந்துரு, நீ வந்து தனியா போனெல்லாம் சொல்லல, குடும்பத்தையும் சேர்ந்து நீ வந்து அவ கூடயே சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இங்க சுத்தலம்ங்கிற இடத்துல, சுத்தலம்ங்கிறத எதிர்த்து லோகம் இருக்கு கீழே, சுத்தல வித்தல அத்தல சுத்தல வித்தலன்னு வரும். அதுல சுத்தல அது வந்து ஹெவனை விட 100 times பெட்டரா, அவ்வளவு நல்ல இடம் அப்படின்னு. அதனால பகவான் வந்து இது மாதிரி சுத்தலத்தை தள்ளிட்டாலே அதனால வந்து கஷ்டம் அந்த மாதிரி இதுல போட்டிருக்கு. நமக்கு இந்த மாதிரி என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் we should not think பகவான் கண் இல்லையா அப்படின்லாம் நினைக்க கூடாது. there will be a purpose. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதான் லாஸ்ட் ஸ்லோகம். ஓகே, நானே படிச்சுட்டுமா. தஸ்ய அனுச்சரிதம் உபரிஸ்தாத் விஸ்தரிஷ்யதே யஸ்ய பகவான் ஸ்வயம் அகில ஜகத்குரோர் நாராயணோ த்வாரி ததபானிர் அவதிஷ்டதே நிஜ ஜன அனுகம்பித ஹிருதயோ ஏன அங்குஷ்டேன பதா தச தச கண்டரோ யோஜன அயுதம் திக்விஜய. ஹரே கிருஷ்ணா. The Supreme Personality of Godhead, the master of the three worlds, who is most compassionate to his own devotee. ஒரு பக்தாளுக்கு கஷ்டம் கொடுக்குறாருன்னா அது பகவான் பண்ணவே முடியாது. பக்தாஸ் ஆனாலே என்னன்னாக்கா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவா, அவளுக்கு என்ன டிசர்வ், நமக்கு வந்து ஒரு தகுதி இருக்குன்னா டெஃபினட்டா கண்டிப்பா அவர் வந்து நமக்கு கொடுத்தே தீர்வார். நான் இவ்வளவு எல்லாம் வேண்டிக்கிறேன், இவ்வளவு எல்லாம் ஜப்பா பண்றேன், எனக்கு ஏன் வருது இல்லை அப்படின்னு நினைச்சா அது வந்து நமக்கு தகுதி இல்லை.
நாம அதை பெறறதுக்கு தகுதி இல்லை, அதனால கிடைக்கிறேன். ஆனா உள்ளூர ஏதோ டிசைர் இருந்ததுன்னா டெஃபினட்டா அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார். எப்போ பகவானுக்கு எப்பவுமே இஸ் அ மாஸ்டர் ஆஃப் த 3 வேர்ல்ட்ஸ். அவருக்கு எல்லாரோட ஹிருதயத்தையும் பரமாத்மா இருக்கார். அவர் மாஸ்டர் ஆஃப் த ஆல் த 3 வேர்ல்ட்ஸ். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா டிவோட்டியா இருக்கிறவளுக்கு அவர் வந்து கஷ்டமே கொடுக்க மாட்டார். அப்படி ஏதாவது சின்ன கஷ்டம் வந்தா பெரிய கஷ்டத்தை நம்மளை வந்து காப்பாத்தி சின்ன கஷ்டம் தான் கொடுத்திருக்கார். அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். He stands with clubs in hand. இந்த கதையெல்லாம் கையில வச்சிருக்கார். And in hand at Bali Maharaja's doors in the Sutala Loka. Sutala Loka இப்படி நின்று இருக்கார் அப்படின்ட்டு. ஓ, இன்னும் இருக்கா? இன்னும் முடிச்சாச்சு நினைச்சு இன்னும் இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறாள்? எனிபடி? நான் லாஸ்ட் நினைச்சேன், அதனால முடிஞ்சு. சித்திரலேகா மாதாஜி படிங்க. நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பா மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரியமானே கர்மாணி யதா दैवे पुत्रे त मनुष्ये यत्र यत्र न कृत्येथ तत्त्वं सुखं विदुः. So whenever the activities of Vamana Deva are described, இது எல்லாத்தையும் பின்னாடி வரும். बड़ा नहीं हो रहा है. ஹரே கிருஷ்ணா. மியூட் பண்ணிக்கோங்க. வந்து இல்ல ஃபலஸ்ருதி சொல்லுவாங்க. என்ன ஸ்லோகம் படிச்சாலும் இப்ப அஷ்டகம் அப்படி படிச்சோம்னா 9வது ஸ்லோகம் இது இருக்கும், ஒரு பேராகிராஃப் இருக்கும், அது ஸ்டான்ஸா என்ன இருக்கும், அது ஃபலஸ்ருதி. நம்ம இங்க அஷ்டகம் படிச்சாலே அதனால என்ன நமக்கு பலன் வரும் அப்படின்னு நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கலாம். அது இருக்கேன்னு பண்ணக்கூடாது. ஓ, அந்த அஷ்டகம் இல்லை, இன்னும் பின்னாடி எது இருக்கு அது வருமேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அஷ்டகம் படிச்சா அது பிரயோஜனம் வராது. ஓகே, அப்ப இதுல இருந்து நம்ம இதுலயும் எல்லா அவதாரத்துக்குலயும் இப்ப லாஸ்ட்ல அந்த மாதிரி கொடுத்திருப்பான். Whenever the activities of Vamana Deva are described in the course of a ritualistic ceremony, யஜ்ஞம் யாகம்லாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வாமன தேவரோட கதையெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, இப்ப நம்ம பகவத்கீதா கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றது ஒரு யாகம் தான், யஜ்ஞம் தான். அதெல்லாம் காதால சிரவணம் பண்றோம் இல்லையா? நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்கற ஃபுல்லா இன்வால்வ்டா கேட்கறேன்னா அதே ஒரு யஜ்ஞம். அது ஒன் ஆஃப் த ஆஸ்டாரிட்டி, ஒரு தவம் மாதிரி, தபஸ் மாதிரி இருக்கும். அப்ப அதுல வந்து இந்த மாதிரி வாமன தேவரோட ஏதோ கதையெல்லாம் நம்ம கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம், and சொல்லவும் செஞ்சிருவோம், நிறைய பேர் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பார். And whether the ceremony to be performed to please the demigods, to please one's forefathers in Pitraloka, என்ன வேணா இருக்கட்டும். வந்து டெமிகாட்ஸ் தேவர்களுக்கு எல்லாம் ஏதோ பூஜையா இருக்கலாம், ஒரு என்னது கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சம்திங். அது தெரிஞ்சு இப்ப 2 நாள் வாயில வந்து சொன்னேன். சாதாரணமா அதான் பண்ணுவா இல்லையா? அந்த மாதிரி சுதர்சன ஹோமம், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி இடத்துல வாமன தேவர் ஒரு ஸ்டோரி சொல்றாளோ, இல்ல வந்து பித்ருலோக, அதாவது தவசம் இதெல்லாம் பண்ணுவா இல்லையா? பித்ருலோக காரியங்கள்லயும் இந்த மாதிரி வாமன தேவரோட ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டுனா, ஆர் டு செலிப்ரேட் அ சோஷியல் ஈவெண்ட் லைக் மேரேஜ், கல்யாணம் அந்த மாதிரி இடத்துல கூட இந்த வாமன தேவரோட கதையெல்லாம் யாரெல்லாம் சொல்றாங்களோ, அந்த மாதிரி இடத்துல that ceremony should be understood to be extremely auspicious. அந்த இடம் எப்படி ரொம்பவே நல்ல இடம், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த உலகத்தையே இருந்து அனுபவிக்கிற போல ஒரு ஃபீலிங் வருமா. ஸோ இட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஆஸ்பிஷியஸ், ரொம்ப நல்லது. அப்ப நம்ம எப்பவுமே இது படிக்கலாம். ஓ, ஆயிடுச்சு. எஸ், இதுதான் லாஸ்ட். ஹரே கிருஷ்ணா. ஸ்டாப் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த இது முடிக்கணுமே இல்லையா? நம்ம அது நான் இது ஸ்டாப் பண்ணிடுறேன். கிருஷ்ணா எங்க இருக்குது ஸ்டாப் ஷேர்? சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம் மாதாஜி, இது வந்து நம்ம இது என்ன பண்ண ஸ்டாப்